எனக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ராஜமுந்திரி அஜந்தா சிக்கன் புலாவ் ரெசிபி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட இதுக்கு ஏற்ப இன்றைக்கி நான் இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வந்துச்சு, எவ்வளோ ஸ்பைஸியாக வந்துச்சுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ராஜமுந்தி அஜந்தா சிக்கன் புலாவ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 500 grams ஆஃப் சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணிடலாம். முதல்ல 1 ஸ்பூன் வந்து தயிர் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. நான் இங்கே பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வீட்டில் அரைச்சது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டு, 1 ஸ்பூன் வந்து லைம் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் அந்த டைமில் வந்து 2 ஸ்பூன் போடுவாங்க. இங்கே நம்ம அந்தளவு காரம் சாப்பிட மாட்டோன்றனால நான் 1 ஸ்பூன் தான் அந்த ரெட் சில்லி பவுட்ரு போடுறேன். இப்போ இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாலாம். இது கரெக்டாக 1 hour அப்படி இல்லைன்னா 30 minutes கிட்ட மேரினேட் பண்ணிக்கோங்க. கூடுதலாக மேரினேட் பண்ண நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ 1 hourக்கு அப்புறம் நம்ம இந்த புலாவ் செய்ய ஆரம்பிக்கலாம். தேவையான ஸ்பைசஸ் 5 ஏலக்காவும் 5 கிராம்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பே லீவ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டார் அனிஸும் ஜாவித்திரியும், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் ராஜமுந்தி மசாலா. இது என்னென்ன மசாலா போடணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஏலக்காவும் கிராம்பும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் சினமனும் ஜாவித்ரி, ஸ்டார் அனிஸ் இதுவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை. இது எவ்வளோ போடணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் சொல்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஜீரகம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அதை ப்ரௌன் ஆனோடனே வெங்காயம் போட்டுருவோம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 2 minutes அப்படியே விட்டுருங்க. நல்லா வெங்காயம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷில் வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். ஏற்கனவே சிக்கனில் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இங்கே வெறும் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா நடுவில் கீறிட்டு அதையும் போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே. ஒரு 2 minutes அப்படியே விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் இதில் தக்காளி போட்டுருவோம். நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ திரும்ப வந்து ஒரு 2 minutes விட்டுருங்க. தக்காளியும் நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுருவோம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ராஜமுந்திரி மசாலா இதை போட்டுருவோம். இது என்னென்ன போடணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஒரு 1 minute கழித்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணிடுற சிக்கனை போட்டுருவோம். இந்த ரெசிபிக்கு
சிக்கன் மேரினேஷன் தான் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரம் மேலே மேரினேட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். இல்லைனா நைட்டு வந்து மேரினேட் பண்ணிட்டு காலையில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மசாலாவோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படி விட்டுருங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். சிக்கன் லைட்டாக ஒரு 50% வெந்தோடனே நம்ம என்ன பண்ணலான்னா ரைஸை போட்டு நம்ம தம் வச்சுருவோம். சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற புதினாவும் மல்லியும் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சிக்கன் இன்னும் ஒரு 10 to 15% கிட்ட வேகணும். வெந்தக்கப்புறம் நம்ம ரைஸ் தூக்கி போட்டுருவோம். சிக்கன் வந்து 50% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான், வேணா ஊற்றிக்கோங்க, அப்படின்னா தண்ணியே ஊற்றிக்கோங்க. இங்கே கரெக்டாக 1.25 டம்ளர் கிட்ட ஊற்றுறேன். ஊற்றிட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து தேங்காய் பாலில் சிக்கன் லைட்டாக ஹீட் ஆனோன்னே நம்ம ரைஸுக்கு தேவையான தண்ணி போட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் போட்டுருவோம். இந்த டைம் என்ன பண்ணலாம், இப்போது 2 டம்ளர் வந்து தண்ணி கரெக்டாக சிக்கன் ஸ்டாக் இது பண்ணி ஊற்றிடுறேன். சப்போஸ் சிக்கன் ஸ்டாக் இல்லாதவங்க நல்ல எலும்பு பீஸ் ஒரு 4-5 பீஸ் எடுத்து நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. இங்கே 2 டம்ளர் கிட்ட ஊற்றுறேன். ஸோ ஊற்றிட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் 3.5 டம்ளர் கிட்ட பாஸ்மதி ரைஸ் போட போகிறேன். அதுக்கு கரெக்டாக 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ரைஸுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இங்கே நான் வந்து 4 பேருக்கு பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டு செக் பண்ணிக்கிறேன். லைட்டாக பத்தலை. இப்போது ரைஸுக்கும் சேர்த்து போடுறதுனால இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். கரெக்டாக இந்த ரெசிபிக்கு 4 பேருக்கு பண்ணுறதுனால 2 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டிருக்கேன். இது வரைக்கும் மேரினேட் பண்ணும்போது ஒரு 1/2 ஸ்பூனும் இப்போ 1.5 ஸ்பூனும் போட்டிருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் கழித்து ரைஸ் நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக தண்ணி கொதித்து வரும்போது நம்ம ரைஸை போட்டு தம் வச்சுருவோம். ஸோ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை போட்டுருவோம். ரைஸை ஒரு வாட்டி உடையாமல் கிண்டி விடுங்க. இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வைப்போம். ரைஸும் தண்ணியும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன்ஸில் வரும். ஸோ அப்போ நம்ம வந்து கரெக்டாக தம் வச்சுருவோம். ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க. அப்புறம் லைட்டாக 1 ஸ்பூன் வந்து கீ மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம தம் வச்சிடலாம். ஸோ கொத்தமல்லி புதினாவை வந்து போட்டுருவோம். போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி தம் வச்சுருவோம். நான் தம் எப்படி வைக்கணுங்கிற நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு வாட்டி கிண்டி எடுத்துருவோம். இது கரெக்டாக செட் ஆகிடும். தம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா புலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதோட ஃப்ளேவர் எல்லாமே இதை பார்க்க வந்து ஒரு பிரியாணி மாதிரி இருந்தது. பட் எனக்கு டேஸ்ட் வைஸ் வந்து புலாவ் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ராஜமுந்திரி மசாலா வந்து எல்லாமே கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து மாற்றி கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு தொட்டுக்க நான் வந்து இங்கே சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இதனால் நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸுக்கு என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். See you on next video. Until then, bye.